ஆப்பிரிக்க நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் போட்ஸ்வானா சென்ற குடியரசுத் தலைவருக்கு அந்நாட்டினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். போட்ஸ்வானா நாட்டின் சார்பில் அந்நாட்டு பாரம்பரிய நடன நிகழ்ச்சியுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே அதிர வைத்த நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசி வாயிலாக கார் வெடிப்பு சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி இரங்கலை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. கார் வெடிப்பு சம்பவம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஹரியானாவின் அல் ஃபலா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீவிரவாத தொடர்பு என சந்தேகம் எழுந்ததால் முசமில் சகில், உமர் முகமது, சகின் ஷாஹித் ஆகியோரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முசமில் ஷக்கீலுக்கு தீவிரவாத தொடர்பு கிடையாது என அவரது தாய் மற்றும் சகோதரர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். நாங்கள் மனதார இந்தியர்கள் என்றும் தங்கள் குடும்பத்தின் மீது கடந்த 50 ஆண்டுகளாக எந்த ஒரு வழக்கும் கிடையாது எனவும் அவர் கூறினார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் ஷக்கின் தீவிரவாதி என அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் பெண்கள் பிரிவை உருவாக்க ஷக்கின் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு டெல்லி அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என ரேகா குப்தா உறுதியளித்துள்ளார். டெல்லியில் கார் வெடிப்பு நிகழ்ந்த செங்கோட்டை அருகில் உள்ள லால் குயிலா மெட்ரோ ரயில் நிலையம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்றும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மற்ற மெட்ரோ ரயில் நிலையங்கள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை கார் வெடி விபத்து சம்பவம் நடைபெற்ற நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த வாகன கழிவுகள் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் கிரேன் மூலம் அகற்றப்பட்டது. கார் வெடி விபத்து சம்பவத்தில் மொத்தமாக 4 கார்கள் முழுவதும் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட விமான நிலையங்களில் பயணிகளை சோதனை செய்யவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக பூட்டானின் திம்புவில் நடைபெறும் உலக அமைதிக்கான மாநாட்டில் புத்த மதத்தினர் சிறப்பு பிரார்த்தனை செய்து இரங்கல் தெரிவித்தனர். கூட்டத்தில் பங்கேற்ற பூட்டான் மன்னர் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் இந்திய மக்கள் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோருக்காக பிரார்த்திப்பதாகவும் கூறினார். டெல்லி கார் வெடிப்பு விவகாரம் பயங்கரவாத தாக்குதலா அல்லது வேறேதேனும் சதியா என்பதை மத்திய அரசு மற்றும் டெல்லி போலீசார் தெளிவுபடுத்த வேண்டும் என தேசிய காங்கிரஸ் கமிட்டி செய்தி தொடர்பாளர் பவன் கேரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தை கடந்தும் முறையான விளக்கம் அளிக்கவில்லை என சாடினார். செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடி விபத்து சம்பவத்தை அடுத்து குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒற்றுமை சிலையை பார்க்க வரும் பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பயணிகளின் உடைமைகளையும் பொருட்களையும் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை செய்தனர். டெல்லி கார் வெடி விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மோப்ப நாய் உதவியுடனும் மெட்டல் டிடெக்டர் கருவி உதவியுடனும் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். ட்ரோன் உதவியுடனும் கவுஹாத்தி ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது.
பீகாரில் தேர்தலின் போது 1,70,00,000 ரூபாய் மதிப்புள்ள மது வகைகள் உட்பட 3,50 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வினோத் சிங் குஞ்சியால் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து 78 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை வஸ்துக்கள் உட்பட 127 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பீகாரில் மீண்டும் பாஜக தலைமையிலான NDA ஆட்சி அமையும் என கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி 142 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணிக்கு 115 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூட்டான் நாட்டில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி 1200 மெகாவாட் திறன் கொண்ட மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்தியா பூட்டான் கூட்டாண்மையின் முக்கிய தூணாக எரிசக்தி ஒத்துழைப்பு விளங்குவதாக பிரதமர் எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் 161 அடி உயர கோபுரத்தில் வரும் 25ஆம் தேதி பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றி வைக்கிறார். இந்த கொடி 22 அடி நீளம், 11 அடி அகலம் கொண்ட உறுதியான பாராசூட் துணி மற்றும் பட்டு நூலால் ஆனது. 42 அடி உயரம் கொண்ட கம்பத்தில் 360 கோணத்திலும் சுழலும் வகையில் பொருத்தப்படும் முக்கோண வடிவிலான கொடியில் சூரியன், ஓம் மற்றும் மந்தாரை மரம் போன்ற புனித சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. மாநில நிதியமைச்சரின் பங்களிப்பில்லாமல் GST குறைப்பு என்பது சாத்தியமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். GST குறைப்பு செய்ததற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர், GSTயில் 5 முதல் 18% பட்டியலில் உள்ள எது ஒன்றும் 40% GST பட்டியலுக்கு செல்லாது என உறுதியளித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நம் முன் இப்போதுள்ள ஆகப்பெரும் கடமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையை பறிக்கும் SIR நடவடிக்கைக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி மக்களின் வாக்குரிமையை காப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். ராஜபாளையம் அருகே கோவிலில் வைத்து காவலாளிகளை கொலை செய்த நபர்கள் உள்ளூரைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். ADSP, DSPக்கள் தலைமையில் 5 தனிப்படைகளை அமைத்திருப்பதாகவும் விரைவில் கொலையாளிகளை கைது செய்து விடுவோம் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற ஒன்று எதற்குதான் இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலில் இரவு காவலர்கள் 2 கொல்லப்பட்டதும், சென்னையில் திமுக பெண் கவுன்சிலரின் அலுவலகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதும் அதிர்ச்சி அளிப்பதாக EPS தெரிவித்தார். தமது தலைமையிலான பாமகவிற்கு மா சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமக நிறுவனராக இருந்து வரும் தாம் 2025 மே மாதம் முதல் பாமகவின் தலைவராக பதவியேற்றதாக அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். பாமக அதன் அதிகாரத்தை இழந்ததால் தற்போது தான் தலைவராக கொண்ட பாமகவிற்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். GST வரி குறைப்பால் பிஸ்கட்டுகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக பல்பொருள் அங்காடி ஊழியர் ஒருவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தெரிவித்தார். கோவை நீலாம்பூரில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு சென்ற நிர்மலா சீதாராமன் GST வரி குறைப்பால் பொருட்கள் விற்பனை எப்படி உள்ளது என ஊழியர் ஒருவரிடம் கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் SIR-ஐ எதிர்ப்பதற்கு காரணம் திமுக சேர்த்து வைத்துள்ள கள்ள ஓட்டுகளை நீக்கிவிடுவார்களோ என்கிற பயம்தான் என நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பிரச்சாரம் செய்த அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது இறந்த வாக்காளர்களை நீக்குவதும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் தான் என்றார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அசம்பாவிதம் நடந்தால் ஆட்சியாளர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என குரல் எழுப்பும் பாஜக, டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பொறுப்பேற்பார்களா என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார்.
13 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து விரைவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிகளை தமிழ்நாடு அரசு கொண்டாடி வருவதாக கூறினார். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாலையில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கொக்கிரக்குளம், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். ராமநாதபுரம் நகரில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், வண்டிக்கார தெரு, கேணிக்கரை, அரண்மனை, சிகில் ராஜவீதி, சாலை தெரு உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் சுமார் அரை மணி நேரமாக மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கேரளா மற்றும் கர்நாடகா அரசுகள் விதித்துள்ள அதிகப்படியான சாலை வரியால் ஆம்னி பேருந்துகளை அந்த மாநிலங்களுக்குள் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முதல்வர் அண்டை மாநிலங்களுடன் பேசி பேருந்துகளுக்கு சாலை வரியிலிருந்து விலக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழக காவல்துறையில் பணியாற்றி வரும் 12 டிஎஸ்பிகள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு பணி இடமாற்றம் செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காவல்துறை தலைமை அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த பணியிட மாற்றம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் மர்ம நபரை நெருங்கிவிட்டதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அறிக்கையில் ஏப்ரல் முதல் தற்போது வரை 342 வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்திருப்பதாகவும் மிரட்டல் புரளி என தெரிந்தாலும் தீவிரமாக சோதனை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் தற்காலிக கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் விதிகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளின் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை திருத்தம் செய்யலாம் எனவும் அதன் பிறகு மாற்றங்கள் கோரி வரப்பெறும் கோரிக்கைகள் பரிசீலிக்க இயலாது எனவும் தெரிவித்துள்ளது. ஹாஸ்டல்கள் வணிக கட்டடங்கள் அல்ல என்றும் அதற்காக வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரி செலுத்த கோரி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. ஹாஸ்டல்களுக்கு குடியிருப்பு கட்டடங்களுக்கான வரியை மட்டுமே மாநகராட்சி வசூலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டவிரோத குவாரி நடவடிக்கை தொடர்பாக கனிமவளத்துறை ஆணையர், மாவட்ட ஆட்சியர், வருவாய் மண்டல அலுவலர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நீதிபதிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளே அதற்கு பொறுப்புடையவர்கள் என தெரிவித்தனர். மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த வழக்கில் தற்போது வரை நடைபெற்ற விசாரணை குறித்து சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது முதற்கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய அரசு தரப்பில் 4 வார காலம் அவகாசம் கோரப்பட்டது. நெல்லை அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சிபிசிஐடிக்கு மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்பீர் சிங் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
கோவையில் ஆவின் உணவு தின்பண்டங்கள் விற்பனையகத்தில் காலாவதியான பால்கோவா மைசூர் பாக்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது ஊழியர் அலட்சியமாக பதிலளித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பச்சாப்பாளையம் ஆவின் விற்பனையகத்தில் வாங்கிய பால்கோவா மற்றும் மைசூர் பாக்கில் பூஞ்சை பிடித்திருந்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இளைஞரை வெட்டி கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தாலம்மன் கோவில் படித்துறை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் பிளெக்ஸ் போர்டு பிரிண்டிங் கடையில் பணிபுரிந்து வந்தார். இரவு பணி முடிந்து வீடு திரும்பியவரை மார்க்கெட் பகுதியில் 3 பேர் கொண்ட கும்பல் பின்னந்தலையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் சாலை பாலத்தை இணைக்கும் பிங்கர் ஜாயிண்ட் இரும்பு பிளேட்டுகள் சேதமடைந்தன. இதனால் அச்சத்துடனேயே பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து இரும்பு பிளேட்டுகளை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தை இறந்து பிறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பிரசவ வார்டை முற்றுகையிட்டு மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வயிற்றிலேயே குழந்தையின் கழுத்தில் குடல் சுற்றி இருந்ததால் சுவாசிக்க முடியாமல் இறந்துவிட்டதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். இரிடியம் மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க 2 நாட்கள் அனுமதி வழங்கி ராமநாதபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராமநாதபுரம் காட்டூர் அணியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஜெயக்குமாரிடம் இரிடியம் விற்பனை செய்வதாக கூறி மோசடி செய்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிற்றரசராயன் உள்ளிட்ட இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நம்பர் பிளேட் போடாமல் சென்றதற்காக போலீசாரால் எச்சரித்து அனுப்பப்பட்ட போதை ஆசாமிகள் அடுத்த சில நிமிடங்களிலேயே கார் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சார்லஸ் என்பவரை தாக்கிவிட்டு அவரது காரை தினேஷ் உட்பட 3 பேர் கடத்திச் சென்ற போது கீழாரால் பகுதியில் கார் விபத்தில் சிக்கியது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் கனமழையால் சேதமடைந்த மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதை திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 1,53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மகாகவி பாரதியார் இல்லம் பழமை மாறாமல் மறுசீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். முறையாக சம்பளம் வழங்காத திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வடமாநில ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியை முற்றுகையிட முயன்றனர். திருப்பூர் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் 300க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே முகையூர் கிராமத்தில் கள்ளத்தனமாக போலி மது பாட்டில்களை விற்பவர்களை காவல்துறையினர் கண்டும் காணாதது போல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அரும்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை வழிமறித்து 2 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடிய இருவரில் ஒருவனை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் பணத்துடன் தப்பிச் சென்ற மற்றொருவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 55 வயதுடைய நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூரைச் சேர்ந்த பெரியசாமி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. அப்போது சிறுமி கூச்சலிடவே முதியவர் அங்கிருந்து சென்றுள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் வைத்திருந்த கூண்டிற்கு அருகில் சாவகாசமாக சிறுத்தை ஒன்று சுற்றி திரிந்த சிசிடிவி காட்சி வெளியாகியது. மேட்டுப்பதி அருகே சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். அதற்கு அருகில் சென்ற சிறுத்தை ஒன்று அங்கேயே சிறிது நேரம் படுத்துவிட்டு கூண்டுக்குள் சிக்காமல் தப்பிச் சென்றது.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை நின்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு வழங்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மின்வெட்டு இல்லாமல் சீரான மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு அருகே ஆம்னி வேனில் ரேஷன் அரிசி கடத்திய நபரை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அரச்சலூர் அருகே கொமராபாளையத்தில் தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அரிசி கடத்தி வந்த சதீஷ்குமாரை கைது செய்த போலீசார் 1200 கிலோ ரேஷன் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்தனர். சென்னை குரோம்பேட்டையில் வீட்டின் கதவை உடைத்து ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரி வீட்டில் 10 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். மணவாளன் என்பவர் பெங்களூருவில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மாடி கதவு உடைக்கப்பட்டு பணம் மற்றும் வெள்ளி, தங்கம் காணாமல் போனது தெரிய வந்தது. கரூர் வேலாயுதம் பாளையத்தில் தனியார் பள்ளி தாளாளரை தாக்கி செயின் பறித்த 7 பேரை கைது செய்த போலீசார் 2 டூவீலர்கள் மற்றும் 1 காரை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தாளாளர் கருணாநிதி கரூர் முத்தனூர் பகுதியில் பள்ளி முடிந்து டூவீலரில் வீடு திரும்பிய போது 7 பேர் கும்பல் வழிமறித்து 10 சவரன் செயினை பறித்து சென்றது. திருப்பூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பால தூணில் அரசு பேருந்து இடித்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடுமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து மேம்பாலத்தின் கீழே திரும்ப முயன்ற போது பாலத்தின் நடுவே இருந்த தூணில் இடித்து அதில் சிக்கிக் கொண்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொதுமக்களை கல்லால் தாக்கிய வடமாநில இளைஞரை கட்டி வைத்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். இளைஞரிடமிருந்த ஆதார் அட்டையை வைத்து அவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என கண்டறிந்த போலீசார் உறவினர் யாரேனும் உள்ளனரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் குடும்ப பிரச்சனையில் கணவரை கொலை செய்த மனைவி உட்பட 5 பேருக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. முக்கூடல் பொட்டல் காலனியைச் சேர்ந்த வெற்றிவேல் வரதட்சணையாக கொடுத்த பொருட்களை தர மறுத்ததால் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற மனைவி இஷா தனது தாய் மற்றும் சகோதரர்களோடு சேர்ந்து கொலை செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் காத்திருப்பு கூடத்தில் தூங்கிய 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொத்தனார் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வலங்கைமான் புங்கஞ்சேரியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனது பெரியப்பாவுடன் காத்திருப்பு கூடத்தில் படுத்திருந்த போது பாலியல் தொல்லை கொடுத்தார். ராமநாதபுரம் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் டூவீலரில் சென்ற ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார். ஆதம் நகர் பகுதியில் உள்ள பள்ளி பேருந்து முத்துப்பேட்டை பகுதிக்கு சென்று மாணவர்களை இறக்கி விட்டுவிட்டு திரும்பிய போது வலசை என்கிற இடத்தில் டூவீலரில் மோதியதில் பெரியபட்டினம் சீனி அமானுல்லா உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதியதில் துண்டாகி அந்தரத்தில் தொங்கிய மின்கம்பத்தை மின்வாரிய ஊழியர்கள் நைலான் கயிற்றால் பயணியர் நிழற்குடை தூணில் இழுத்து கட்டி வைத்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் வாடகை ஆட்டோவில் மனைவியுடன் சென்ற வடமாநில இளைஞரை கத்தியால் வெட்டி 6 கிராம் தங்கச் சங்கிலியை பறித்த சம்பவத்தில் ஆட்டோ ஓட்டுநரை 6 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். வாடகை ஆட்டோவில் இரவு நேரத்தில் மனைவியுடன் சென்ற அஜித் நாயக்கை கத்தியால் கழுத்தை வெட்டி தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு ஆட்டோ ஓட்டுநர் பிரசாந்த் தப்பியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கர்ப்பிணி உயிரிழந்தது தொடர்பாக போலி பெண் மருத்துவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் அவர் தலைமறைவாகி உள்ளார். மருதிப்பட்டியைச் சேர்ந்த வீரபிரபு வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி சின்ன பொண்ணு கர்ப்பமாக்கி இருந்ததால் கரு கலைக்க நாகூர் அம்மாள் மாத்திரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூவல் அருகே வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. செல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2023 போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கூரை சேதமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்படும் குடிநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோபுராஜபுரம் மாலாபுரம் கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியின் மேற்கூரை கான்கிரீட் இடிந்து விழுந்த நிலையில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற உத்யோக் சமாகம் 2025 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்க வணிக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நாளை, அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என பியூஷ் கோயல் கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷகில் அஹ்மத் கட்சியிலிருந்து விலகியதாக அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் அதிகார பதவியில் உள்ள சிலருடன் கருத்து வேறுபாடு இருப்பதாக கட்சி தலைவர் கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியுள்ள ஷகில் அஹ்மத் வேறு கட்சியில் சேரப்போவதில்லை எனவும் கூறியுள்ளார். குஜராத் உட்பட பல்வேறு மாநிலங்கள் இயற்றிய கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திற்கு தடை கோரிய மனுக்களை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த மனுக்களை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநிலங்களுக்கு நோட்டீஸ் பிறப்பித்ததோடு பதில் பெறப்பட்டவுடன் இடைக்கால தடை விதிப்பது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. பிரேசிலில் உலகளாவிய பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்ற பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதி முழுவதும் மழை நீர் தேங்கியது. இதனால் கருத்தரங்கில் பங்கேற்றவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஜெர்மனியின் கோலோன் நகரில் கார்னிவல் எனப்படும் களியாட்ட திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 11வது மாதத்தின் 11வது நாளில் 11:11 மணிக்கு தொடங்கிய கார்னிவல் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். வண்ண வண்ண உடையணிந்த மக்கள் ஆட்டம் ஆடியும் பாட்டு பாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஹமாஸ் உடனான போரில் உயிரிழந்த இஸ்ரேல் ராணுவ வீரரின் உடலுக்கு 11 ஆண்டுகளுக்கு பின்னர் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. 11 ஆண்டுகளுக்கு பின் சடல எச்சத்துடன் வந்த சவப்பெட்டியை கனத்த இதயத்துடன் ராணுவ வீரர்கள் சுமந்து வந்தனர். ஆயிரக்கணக்கானோர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொழில்நுட்ப புரட்சிக்காக கூகுள் நிறுவனம் ஜெர்மனியில் சுமார் 5,66,000 கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் முதலீடு செய்திருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஜெர்மனியில் ஆண்டுக்கு சுமார் 9,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக கூகுள் நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற அமெரிக்க படை வீரர்கள் தின விழாவில் பேசிய அதிபர் டிரம்ப் ஈரானின் அணுசக்தி நிலைகளை சில நொடிகளில் அழித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமெரிக்க படை வீரர்கள் 37 மணி நேரம் பயணம் செய்து ஈரான் சென்றதாகவும் அங்கு அவர்கள் விரைவாக செயல்பட்டதாகவும் டிரம்ப் பெருமிதம் தெரிவித்தார். இலங்கையில் காளியம்மன் கோவிலுக்குள் புகுந்த சிறுத்தை குட்டியை வனத்துறையினர் மீட்டு அடர் வனப்பகுதியில் விடுவித்தனர். நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் சிறுத்தை குட்டி புகுந்ததை பார்த்து பீதியடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தை குட்டியை லாவகமாக மீட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற காளி கோவிலில் இந்திய ஆடவர் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சுவாமி தரிசனம் செய்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்கும் நிலையில் கம்பீர் சுவாமி தரிசனம் செய்தார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து கொல்கத்தாவில் தங்கியுள்ள இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. 19வது IPL சீசனுக்கான ஏலம் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து 4 வீரர்களை விடுவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த IPL தொடரில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வெங்கடேஷ் ஐயர், நோர்ஜ் டி காக், ஸ்பென்சர் ஜான்சன் ஆகியோரை கழற்றிவிட அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 299 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 293 ரன்கள் எடுத்து தோல்வி அடைந்தது.
சர்வதேச டென்னிஸ் சங்கம் வெளியிட்டுள்ள மகளிர் தரவரிசை பட்டியலில் பெலாரஸின் சபலென்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்த பட்டியலில் போலந்தின் ஸ்வியாடெக் 2வது இடமும், அமெரிக்காவின் கோகோ கர்ஃப் 3வது இடமும், அமெரிக்காவின் அனிசிமோவா 4வது இடமும் பிடித்துள்ளனர். இந்திய சினிமாவின் பிரபலமான கலை இயக்குநராக வலம் வரும் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் மிக உயரிய செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் நடைபெறும் விழாவில் நீண்ட கால சேவையை பாராட்டி உயரிய விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட்டில் பல வெற்றி திரைப்படங்களை வழங்கிய சிக்கியா தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் புதிய திரைப்படம் ஒன்றை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தான் உருவாக்கப் போகும் இந்த கதை இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானது என்றும் சரியான தயாரிப்பாளரை கண்டறிந்ததில் மிக்க மகிழ்ச்சி எனவும் கார்த்திக் சுப்புராஜ் கூறினார். செய்தியாளர் சந்திப்பில் உடல் எடை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட விவகாரத்தை நடிகை கௌரி சிறப்பாக கையாண்டார் என நடிகர் ஆனந்தராஜ் ஆதரவு தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் தாம் ஹீரோவாக நடித்துள்ள மதராஸ் மாஃபியா கம்பெனி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வேல்ஸ் பிலிம் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்கும் அன்கில் 123 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் பூஜையுடன் தொடங்கியது. திரைப்படத்தில் பாலிவுட் நடிகரும் இயக்குனருமான அனுராக் காஷ்யப் கதாநாயகனாக நடிக்கிறார். திரைப்படத்தை சாம் ஆண்டன் இயக்குகின்றார். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலய துலா உற்சவத்தை ஒட்டி மயிலம்மன் பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை ஒட்டி இரவு மாயூரநாதர் ஆலய சன்னதியில் அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவபெருமானை பூஜிக்கும் நிகழ்வும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் மாயூர தாண்டவம், கௌரி தாண்டவம் ஆடிய நிகழ்வும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் நடைபெற்ற ஐப்பசி மாத ஜோதி தரிசனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் கண்டனர். 6 திரைகளையும் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்ட போது பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என உச்சரித்தவாறு தரிசனம் செய்தனர். சாம்சங் நிறுவனத்தின் கேலக்ஸி S26 மாடல் போன்கள் விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேலக்ஸி S25 செல்போனை விட இந்த வகை போன் மேம்பட்ட செயல்பாடு மற்றும் வடிவமைப்பு கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. கேலக்ஸி S26 புதிய மாடல் போன் வரவால் சாம்சங் பிரியர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.